₹1,00,000 போட்டேன், ₹10,000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ₹10,000 என் காசு இல்லைல்ல. இந்த ஆட்டிடியூட் இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. நம்ம வந்து ப்ராஃபிட்டை நம்மளுதுன்னு கன்சிடர் பண்றது இல்லை. ஒன்ஸ் யூ டோன்ட் கன்சிடர் த ப்ராஃபிட் இஸ் மைண்ட், ஆட்டோமேட்டிக்லி வில் ட்ரை டு டேக் மோர் ரிஸ்க். ஒரு ரிட்டையர்ட் பர்சனா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்ல. அப்போ இது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் லெவல் நாலேஜ் கத்துக்கோங்க. என்னன்னா அப்போ ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு, அப்போ நான் என்ன பண்ணலாம்? அப்போ ட்ரை டு கோ ஃபார் த பாண்ட் மார்க்கெட்ஸ், டிபெஞ்சர்ஸ் போகலாம். நீங்கள் ஃபுல்லாக 100% ஸ்டாக்குக்கு போகாமல் ஒரு 50% ஃபார் தி டிபெஞ்சர் அண்ட் 50% ஃபார் தி ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி போகலாம். ஸோ ஏஜ் கேட்டகரி வைஸாக நம்ம பிரிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஆள், ஃபினான்ஸ் இருக்க ஆள், ஃபினான்ஸில் பண்ணிட்டு இருக்க ஆள் யாருன்னா குஜராத்தீஸ். 90% குஜராத்தில் தான் இருக்காங்கன்னு. இந்த 10% யாருன்னா குஜராத்தீஸ் இந்தியா ஃபுல்லாக பரவாயில்ல, அந்த பேலன்ஸ் இருக்கிற 10 பேர். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி ஷுட் லேர்ன் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ்னும் போது எல்லாமே பங்குச்சந்தை மட்டும் சொல்லாமல் மார்க்கெட்னா என்ன, எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும், எது முக்கியம், எது அத்தியாவசியம், இது எல்லாமே எப்படி பட்ஜெட் பண்ணணும், இது எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ணும்போது டெஃபினெட்லி we can be successful. வணக்கம் ட்ரேட் அச்சீவர்ஸ் வியூவர்ஸ், மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ட்ரேடிங் கம்யூனிட்டி ட்ரேடர்ஸ் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமியுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் கிஷோர் குமார் அவர்களோட நம்ம விவாதிக்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு ட்ரேடர்ஸ் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கோம். இப்போ மார்க்கெட் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வராங்க சார். ஒரு செகண்டரி இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க வராங்க. ஒரு ரிட்டையர்ட் பர்சன் வராரு, எனக்கு இதுமே வேலை இல்லை, எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் கிடைச்சிருக்கு, இதை வச்சு நான் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வராங்க. இதே மாதிரி நிறைய பீப்புள் மார்க்கெட் உள்ள வந்தாலும் நிறைய பேர்னால அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பணம் சம்பாதிக்க முடியறது இல்லை சார். இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் சார்? சரி, முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லாருக்குமே தேவைகளுக்காக தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். சரி, ஃபஸ்ட்டு என்ன சம்பாதிக்கணுன்ற ஒரு ஐடியாலஜியில் தான் வரும். ஆமாம். இதில் விஷயம் என்னென்னா, இதில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இதில் ஏதாவது ஒரு அமௌண்ட் நமக்கு அடிஷ்னல் இன்கமாக வராதான்ற ஒரு இதோட வராங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நஷ்டத்தில் போய் முடிஞ்சுறாங்க. ப்ராஃபிட் பண்ணுறதுக்காட்டிலும் அதிக பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லாஸ் பண்ணுறாங்க. இதுக்கான மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக மார்க்கெட்னா என்னன்ற புரிதல் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வர்றதுனால தான். இப்போது நீங்கள் ரிட்டைர்மெண்ட் முடிச்சிட்டீங்க, அந்த ஃபண்டை எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல அதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும்ல. எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் போய் ஏதோ ஒருத்தர் சொன்னார், இல்லை நியூஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் காசை போட்டிங்கன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒருத்தர் போட்டேன் சார் வரவே இல்லை, ஏன் வரலன்னா பிகாஸ் அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காசு என்னன்னா யூ ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் சர்வீஸ். 60 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை கொடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ யோசிக்கணும். ஆமாம். அப்போ கொஞ்சம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 6 மாதம் கூட டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா, ஒரு 60 வயசுல சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ யோசிப்போம். சரி, இப்போ ஒரு கடையே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். லட்சம் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் போட போகிறேன் அப்படின்னா, அந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் நான் எங்கேருந்து பொருள் வாங்கணும், யாருக்கு சப்ளை பண்ண போகிறேன், அப்போ கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட நான் பேசணும், இதெல்லாமே நம்ம முன்னாடியே பிளான் பண்ணுவோம்ல. அப்போ அதுக்கான நெட்ஒர்க்ஸை கிரியேட் பண்ணணும், எங்கே சீப்பாக கிடைக்கும், அதில் என்ன மார்ஜின் வைக்க முடியும், இவ்வளோ விஷயம் நம்ம யோசிச்சுட்டு தான் ஃபைனலாக என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல கடை போடலாம், இந்த இடத்துல போட்டால் இங்கே தான் ரெகுலராக இப்போ புது புது பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, இங்கே போய் போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு பிஸ்னஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிப்போம்ல. ஆமாம் சார். யோசிச்சுட்டு தானே நம்ம ஒரு கடையை போடுறோம். இதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டலாக என்ன பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸ் ஓடுமா ஓடாதா, மார்க்கெட்டில் பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வி யூஸ் ஃபண்டமெண்டல். டெக்னிக்கல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் பார்ட். நான் ஃபிசிக்கலாக சொல்கிறேன். ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட என்ன பண்ணலாம், அவங்க எவ்வளோ தூரம் சப்ளை எடுப்பாங்க, இதில் நான் எந்தெந்த பொருள்லாம் வாங்கி வைக்கலாம், இதெல்லாம் நம்ம டெக்னிக்கல் உள்ளே போனால் தான் தெரியும் நமக்கு என்னென்ன டெக்னிக்கல் டீட்டெயில். நம்ம நார்மலாக சொன்னோம்ல, அப்பா வெளியே இருந்து பார்க்குறது ஒன்று, உள்ளே வந்தால் தான் உங்களுக்கு வேலை. உள்ள வந்து நிறைய டெக்னிக்கல் இதெல்லாம் இருக்குது, நீ பொறுமையாக தான் கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது, நீங்கள் டேரெக்டாக ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னா, ஜஸ்ட் ஒரு பிராண்டை வச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க. ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் நம்ம டாடா கம்பெனிப்பா, என்ன 1 வருஷமாக இருக்கிற கம்பெனி இன்னைக்கு ஏதாவது ஆகிடுமானா, அதனால் டாடா குரூப்பில் நான் கண்ணை மட்டும் போடுவேன், இல்லை அம்பானி குரூப்ஸில் நான் போடுவேன், அதானி குரூப்பில் போடுவேன், இந்த மாதிரி பேரளவுக்கு பிராண்டு மட்டும் வச்சுட்டே போடுவாங்க. இப்போ நீங்கள் டாடா குரூப்பில் போடுறீங்கன்றது ஓகே, டாடா குரூப்பில் எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கு, அதில் எந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு தெரியணும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இதில் சில பேர் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, சரி டாடா கம்பெனியில் போடலான்னு முடிவு பண்ணிட்டான், ஆனால் எந்த ஸ்டாக்குன்னு பிக் பண்ண தெரியல, அப்போ டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு.
அப்போ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்போ டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டிங்கன்னா அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வளரும் போது டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு வளர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான். டாட்டாக்கான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு உள்ளுக்குள்ளேயே அவங்க வச்சிருக்கிற ஒரு நம்ம இப்போ எப்படி நிஃப்டி வந்து டோட்டல் இண்டெக்ஸ் அந்த மாதிரி டாடா ஸ்டாக்ஸோட டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு இது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணணுன்ற முதல்ல மார்க்கெட்னா என்னன்றது புரிதல் கற்றுக்கோங்க. என்னன்னா இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் சில பேர் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம இதுலயே பார்த்தீங்கன்னா கூட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் என்கொயரி பண்ணி நான் இந்த மாதிரி கற்றுக்க முடியுமா? டெஃபினட்டாக கற்றுக்கலாம். நான் அதான் சொல்கிறேம்மா கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்கோங்க. சரி இது நான் புரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணும்போதே எனக்கு இது ஒரு ரவுண்ட்ல புரியுமான்னு தெரியல, எனக்கு இதை பத்தின புரிதல் எதுவுமே இல்லை, நான் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது எனக்கு அப்படின்னும் போது ஸோ வி ஆர் ட்ரைங் அவர் லெவல் பெஸ்ட் டு டீச் தெம். அப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து பண்ணும்போது இப்போ என்கிட்டயே நான் என்ன பண்ணேன், நம்ம கிட்ட படிச்ச ஒரு அம்மா கிட்ட வந்து கேட்டேன், என்னம்மா புரிஞ்சுதா அவங்களுக்குன்னா? அப்போ அவங்களோட ஜெனுவனா என்ன சொல்றாங்க, நான் சொன்னேன் சரி நான் கேட்குறேன் ட்ரைனர்ஸ் இதெல்லாம் விட்டுருக்கு, ஜெனுவனா சொல்லுங்க புரிஞ்சுதா புரியலையா? அப்போ என்ன சொன்னேன், சார் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு அட்டன் பண்ணேன், நான் ஆன்லைன்ல தான் படிச்சாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணேன், எனக்கு ஃபுல்லா புரியல, இதுதான் உண்மை. அப்புறம் நான் கேட்டேன் திருப்பி எனக்கு புரியல, மறுபடியும் இன்னொரு ரவுண்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு மறுபடியும் செகண்ட் கிளாஸ் நம்மள ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கனாலே எத்தனை வாட்டி அட்டன் பண்ணிக்கலாம். திருப்பி இன்னொரு ரவுண்டு உட்கார்ந்தும் போது செகண்ட் டைம் தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. மூணாவது வாட்டி தெளிவாயிடுச்சு. இப்ப என்னால எதுன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப என்னன்னா எல்லாருக்குமே ஒரு ரவுண்ட்ல எல்லாத்தையும் கத்துக்க முடியும்னு அவசியம் கிடையாது. நீங்க எடுத்த உடனே ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தோடனே 15 நாள் எல்லாத்தையும் முடிச்சிருவேன், நான் எல்லாத்தையும் கத்துட்டு போயிடுவேன், டெஃபினட்டா கிடையாது. இட் டேக்ஸ் டைம். உங்களுக்கு புரியுது, நான் அதான் சொல்றேன், ஒரு மாணவனும் டிஃபரெண்ட். கத்துக்கும் போது எல்லாருமே ஒரே மாதிரி கத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி கத்துக்கலாம், இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஒருத்தருக்கு 1 மாசம் ஆகலாம், ஒருத்தருக்கு 6 மாசம் ஆகலாம். டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரிதல் ஃபுல்லா வர வரைக்கும் அதை விடாம பண்ணுங்க. புரியுது, ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சிடும். ஏன்னா ஒருத்தனுக்கு புரியாதுன்னு கிடையாது, டைம் எடுக்கலாமே தவிர புரியாதுன்னு ஒரு கான்செப்டே கிடையாது. என்னன்னா இட் மே டேக் டைம் அண்ட் இன்ட்ரெஸ்ட். நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நான் ஜென்யூனா நான் கத்துக்கணும். இப்போ உங்களோட ஹார்ட் ஏர்ன் மணி இதை தவிர வேற என்ன பண்ண போறீங்க? கஷ்டப்பட்டு காசை எடுத்துட்டு போய் போடுறது யார்கிட்ட சும்மா கொடுப்போமா? மாட்டோம். இல்ல அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல போட போறோம்னா அதனாலதான் இந்த பான்சி ஸ்கீம்ல நிறைய பேர் விழுந்துறாங்க. பான்சி ஸ்கீம்னு சொல்லும் போது மாசம் 5% தரேன், 10% தரேன், இது மாதிரி ஒரு பெரிய கம்பெனிப்பா அதுல போய் போட்டேன், மாசம் 10% கொடுத்துருக்காங்க, என் ஃப்ரெண்டு வந்து ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றாரு, அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ல போய் மாட்டிக்கிட்டு மாசம் 10% தரேன், 20% கொடுக்குறேன், டெய்லி 1%, மாசத்துக்கு 30%, இந்த மாதிரிலாம் ஸ்கீம் போட்டு காசை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடும். அந்த மாதிரி விஷயத்துல மாட்டாதீங்க. ஏன்னா கடைசியில அவங்க பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு அவங்க காசே ஒரு 10% கொடுத்து 5% தான் யோசிச்சு பாருங்க, 2 வருஷத்துக்கு கொடுக்கலாம், உங்க காசே உங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம். அதுக்குள்ள நீங்க எத்தனை பேர் கேன்வாஸ் பண்ணுவீங்க? எத்தனை பேர் நம்ம திருப்பி ஜாயின் பண்ணி விடுவோம்? ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு 2 இதுல டெட் எண்ட் நிறுத்தம். அங்க மாட்டிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எஸ்கேப் போயிடும். இந்த மாதிரியும் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ உள்ள வரதுக்கு முன்னாடி ட்ரை டு எஜுகேட் யுவர் செல்ஃப். நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க காசு எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது நான் அதுதான் எப்பவுமே தொடர்ந்து சொல்றது, உங்க காசுக்கு உங்களை நீங்க பாத்துக்கிற மாதிரி யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா அதோட ரத்தமும் வேர்வையும் உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டு போடுறது இட் வில் பி பெட்டர். சரி எதுவுமே தெரியாம சரி ஒரு ரிட்டையர்ட் பர்சனா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்ல. அப்போ இது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் லெவல் நாலேஜ் கத்துக்கோங்க. என்னன்னா அப்போ ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு, அப்போ நான் என்ன பண்ணலாம்? அப்போ ட்ரை டு கோ ஃபார் தி பாண்ட் மார்க்கெட்ஸ், டிபெஞ்சர்ஸ் போலாம். நீங்க ஃபுல்லா 100% ஸ்டாக்குக்கு போகாம ஒரு 50% ஃபார் தி டிபெஞ்சர் அண்ட் 50% ஃபார் தி ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி போடலாம். ஸோ ஏஜ் கேட்டகரி வைஸா நம்ம பிரிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்லுவேன், 10 வயசுல இருக்கவங்க ஒரு 30 வயசுக்குள்ள 20 வயசுக்குள்ள இருக்கீங்களா, தென் இட் இஸ் நாட், ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முடியும். இன்னைக்கு இல்லைனாலும் திருப்பி சம்பாரிச்சிக்கலாம். அப்போ நீங்க 100% ஸ்டாக்லேயே போகலாம். when you are going above 40 அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்லோவா 60% ஃபார் அண்ட் 40% ஃபார் 50%, 60 போறீங்களா, அப்படியே மாத்திக்கிட்டே வா. ஸோ யூ வில் ஹேவ் அஷ்யூர்ட் திங்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், நம்ம ஸ்டாக்ஸ்ல வெறும் ஸ்டாக்குக்காக மட்டும் பண்ணாம டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ்னும் இருக்கு. இப்போ நம்ம எப்படி எஃப்டிஸ்க்கு போடுறோமோ அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து ஈல்டிங் வந்து ஜாஸ்தி, டிவிடெண்டுக்காகவே சில ஸ்டாக்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி டிவிடெண்ட் மட்டும் எனக்கு போதும். ஸ்டாக்கோட மொமெண்டம் பெருசா இல்ல, லாங் டர்ம்ல ஒரு 5 இயர்ஸ்ல ஸ்லோவா ஏறுதா, ஒரு 5 to 10 இயர்ஸ்ல கூட எனக்கு டபுள் ஆகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு வருஷத்துக்கு டிவிடெண்ட் வந்து ஒரு 9% 8% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தட் வில் பி a better idea.
ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்றதுக்கெல்லாம் முதல்ல we have to have knowledge. ஓகே சார். ஸோ இந்த நாலேஜ் இல்லாததுனால தான் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு கடைசியில் மார்க்கெட்ல பங்குச்சந்தையில லாஸ் பண்ணுன்னு சொல்றது. ஸோ எல்லாருமே பண்ண முடியுமானா டெஃபினட்டா எல்லாரும் பண்ணலாம், எல்லாருமே கத்துக்கவும் முடியும். இட் டேக்ஸ் அ லிட்டில் டைம். அந்த டைமை ஒதுக்கிறதுக்கு நம்ம ரெடி. நம்ம பணம் நமக்கு திருப்பி சம்பாரிச்சு கொடுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். ஓகே. நீ திருப்பி போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸா மறுபடியும் ஸ்கூலா அப்படின்னு நினைக்க கூடாது. இது ஒரு விஷயத்த கத்துக்க போறோம். இட்ஸ் கோன் ஈல்டு. ஒரு 3 months ஆஃப் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது இட்ஸ் கோன் பி யூஸ்ஃபுல் ஃபார். ஏன்னா நீங்க எப்பவுமே கத்துக்கிறது வந்து நமக்குன்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஓகே. நாளைக்கு உங்க பசங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம், ஆமா. உங்க பேர பசங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். நான் இப்படிதான்ப்பா 60 வயசு வரைக்கும் நான் எதுவுமே தெரியல, இப்போ நான் கத்துக்கிட்டு பண்றேன். அந்த நாலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஈஸியா, அவங்க 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்த ஜெனரேஷனுக்கு ட்ரை டு இம்பார்ட் யுவர் நாலேஜ். ஒரு பெரியவங்க கிட்ட முக்கியமா கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இட்ஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ். ஓகே. அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் கத்துக்க முடியாது. கரெக்ட் தான். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு சொல்லும் போது தான் we try to take it as a knowledge. அதை நம்ம லிவ் பண்ணும்போது it becomes our experience and we get a better class. ஓகே. எவ்ரி ஜெனரேஷன் பாசஸ் அந்த நாலேஜை பாஸ் அதுதான் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் முக்கியமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா புலவர்களுக்கும் அந்த அந்த இதுக்கு தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த என்ன சொல்றது, அறிவு, அந்த ஒரு விஷயங்களை எந்த அளவுக்கு இது அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அதுக்கு தான் பெரியவங்கள ரொம்ப என்ன சொல்றது உயர்த்தி பார்த்ததுக்கான முக்கியமான நாலேஜ் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த நாலேஜ். நீ பண்றது தப்பு, நான் இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன், இதை நீ பண்ணாதன்னு சொல்லக்கூடிய அறிவு இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு சொல்லி கொடுக்கும் நிறைய விஷயங்களை. அந்த மாதிரி நீங்க கத்துக்கும் போது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு 10 வயசு தான் இருக்கும், 12 வயசு தான் இருக்கும் உங்க பேரனுக்கு, நீங்க போய் சொல்லி கொடுக்கலாம். நீ இந்த வயசுல இருந்தே இங்க பாருப்பா, எது வந்து வான்ஸ், எது வந்து நீட்ஸ், எது ஆடம்பரம், எது அத்தியாவசியம், இதெல்லாம் கத்து கொடுக்க ஆரம்பிங்க. அப்ப நாளைக்கு அவங்க க்ரோ ஆகும்போது நீங்க 60 வயசுல பண்ணதான் அவன் 20 வயசுல பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நம்ம முக்கியமா பண்ண ஆரம்பிச்சோன்னா இட் வில் பி அ வெரி ஹெல்த்தி ஜெனரேஷன். நீங்க உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலிக்கு. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஃபினான்ஸ் தெரியணும். அதான் சொல்லுவாங்க, குஜராத் இருக்கிறதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்காவாசி இந்த ஃபினான்ஸ் தெரிஞ்ச ஆளு, ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க ஆளு, ஃபினான்ஸ் தெரிஞ்ச ஆளு, ஃபினான்ஸ்ல பண்ணிட்டு இருக்க ஆள் யாருன்னா குஜராத்திஸ்னுவாங்க. 90% குஜராத்தில் தான் இருக்காங்கன்னு. இந்த 10% யாருன்னா குஜராத்திஸ் இந்தியா ஃபுல்லா பாருங்க, அந்த பேலன்ஸ் இருக்கிற 10 பேர். அப்ப என்னன்னா அவங்க வீட்டுல உட்கார்ந்து பேசும்போதே they try to speak about finance. ஓகே. பசங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. எப்பா இன்னைக்கு நம்ம இவ்வளவு வருமானம் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அப்பா இதை வச்சு பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் இப்படிதான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போதே சின்ன வயசுல இருந்தே பசங்க ஃபினான்ஸ். நம்ம ஊர்ல என்னன்னா ஐயோ காசை பத்தி எல்லாம் குழந்தைக்கு எது கத்து கொடுக்கும், அதை கத்து கொடுக்காதனாலதான் கடைசியில அந்த குழந்தை பெருசாயிட்ட பிறகு காசை பத்தி அது அருமையும் தெரியல, சம்டைம்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, மெருகேற்ற தெரியல, போயிட்டு ஒரு போனை வாங்கிடுவான், பைக்கை வாங்கிடுவான், பாக்குறத வாங்கணும்னு இருக்குமே தவிர எப்படி முதலீட்டு பண்ணி ஈட்டணும்ன்றது தெரியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி ஷுட் லேர்ன் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ்னும் போது எல்லாமே பங்குச்சந்தை மட்டும் சொல்லாம மார்க்கெட்னா என்ன, எதுல போய் இன்வெஸ்ட் பண்ணணும், எது முக்கியம், எது அத்தியாவசியம், இது எல்லாமே எப்படி பட்ஜெட் பண்ணணும், இது எல்லாமே கத்துக்கிட்டு பண்ணும்போது டெஃபினெட்லி we can be successful in our lives. ஓகே, தேங்க்யூ சார், ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இன்னொரு விஷயம் சார், இப்போ நான் மார்க்கெட்டுக்குள்ள புதுசா வரேன், என்ன முன்னாடி நிறைய சாய்ஸஸ் இருக்கு. ஈக்விட்டிஸ்னு சொல்றாங்க, ஃபியூச்சர்ஸ்னு சொல்றாங்க, ஆப்ஷன்ஸ்னு சொல்றாங்க, பாண்ட்ஸ்னு சொல்றாங்க. இதுல எனக்கு எது சூட் ஆகும்னு எப்படி சார் தெரியும்? இது தெரியாமலே நிறைய பேர் மார்க்கெட்ல பணத்தை இழக்கிறாங்க. ஒரு ப்ராப்பர் பிளானிங் அவங்களால பண்ண முடியல சார். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? கண்டிப்பா. ஸோ அதுக்கு தான் நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ திருப்பி எங்க வந்து நிற்குதுன்னா நாலேஜில் தான் வந்து நிற்குது. இது ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. முதல்ல பங்குச்சந்தைனா என்னன்னு கற்றுக்கோங்க, அடுத்தது பாண்ட் மார்க்கெட்டா என்னன்னு கற்றுக்கோங்க, டிபென்ச்சர்ஸ்னா என்ன, எஃப்டியில் போடலாமா, ஆர்டியில் போடலாமா. ஸோ இவங்களோட காசு வந்து எது வந்து ரொம்ப சேஃபான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட பிறகு தென் ட்ரை டு பார்க் யுவர் ஃபண்ட்ஸ். மேபி அதுக்கான வீடியோஸ்லாம் நம்மள கூட நிறைய போட்டிருக்கோம். ஸ்டாக்ஸுக்கு டிஃபரன்ஸ் என்ன, பாண்ட்ஸ் என்னன்ட்டு. மேபி அதெல்லாம் கொஞ்சம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இல் பி யூஸ்ஃபுல். அண்ட் ஏஜ் கேட்டகரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதை முன்னாடியே சொன்ன மாதிரியே ஏஜை பொறுத்து தான் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணோம். சில பேர் 60 வயசுல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைப்பா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. 30 வயசுல நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கே தயார் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ ஏஜ் கேட்டகரி ஒன் ஆஃப் தி கேட்டகரியா வச்சாலும், பட் நேச்சர், நம்மளோட நேச்சர் என்னன்றது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம சூஸ் பண்றது இட் வில் பி வைஸ். ஸோ இந்த விஷயங்களும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே சார், ஸோ ரொம்ப அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். ப்ராப்பரான ஒரு பிளானிங், ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எல்லாருனாலையும் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிருக்கீங்க.
இன்னும் ஒரு கொஸ்டின் சார். மார்க்கெட்ல நான் ட்ரேடர்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்த பார்க்குறேன். நெறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் நெறைய பண்றாங்க. லெட்ஸ் சே ஒரு ரூ. 1000 ரூ. 2000 ரூ. 5000 அப்படிங்கிற மாரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் நெறைய பண்றாங்க. ம். ஆனா ஒரே லாஸ்ல அவங்களுடைய கேப்பிட்டல் மொத்தத்தையுமே விட்டுடுறாங்க சார். இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? இதுக்கு சைக்காலஜிக்கலான ரீசன்ஸ் இருக்குமா? ஆர் வேற ஏதாவது ஸ்கில்ல அவங்க லேக்கிங்கா இருக்காங்களா சார்? இதுக்கு முக்கியமான காரணம் இது முக்காவாசி பேருக்கு, முக்காவாசி 99%க்கு முடிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அதுவும் இன்ட்ராடே பண்றவங்களோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு ம். மொத்தமா குடுத்துருவாங்க. ம். இதுல என்னன்னா, இட் ஹாஸ் அ டீப் ரூட்டட் என்ன சொல்றது? ரொம்ப டீப்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அ பொறுமையின்மை தான் காரணம். ஓகே. என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பாங்க. இப்போ ம். ஒண்ணு ஒண்ணா ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. அந்த ஒரு ட்ரேடுக்கு வந்து 1% டார்கெட் இருக்கும். ம். 2%, 3%. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு லாஸ் மட்டும் ஒரு 5% ஆயிடும். ஆமா. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ம். இதுல நெறைய பேர் ப்ராஃபிட் வரணும்ன்றத காட்டிலும் அந்த லாஸ பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அந்த லாஸ் தான் அவங்களோட டிசிப்ளின ட்ரிகர் பண்ணும். ஓகே. டிசிப்ளின கட் பண்ணி ஓவர் ட்ரேடிங் பண்றதுக்கான முக்கியமான பிரச்சனையே வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் த லாஸஸ். ம். 1% ப்ராஃபிட் பண்ணுவாங்க. 5% லாஸ் பண்ண உடனே, இந்த 5%யும் ஒரே ட்ரேட்ல நானு திருப்பி எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல உள்ள போவாங்க. ஆமா. இப்ப உள்ள போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி தே கெட் டூ லூஸ் 20%. ம். அதுலருந்து 50% அப்புறம் ட்ரேட் எடுக்கும்போதே லாட் சைஸ இன்கிரீஸ் பண்ணுவாங்க. இன்கிரீஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலா ஒரு ட்ரேடு 1% எடுத்த ட்ரேட இப்ப 5% எடுக்கலாம். 10% எடுக்கலாம். ஏன்னா, லாஸ் இவ்வளோ பார்த்துட்டோமே, ம். அப்ப ப்ராஃபிட்டும் என்ன பண்ணலாம்? நம்மளால முடியும். பண்ண முடியுன்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில உள்ள போயிட்டு லாஸ் ஆகும்போது மொத்தமாயிடும். ஓகே. சின்ன சின்னதா பண்ணும்போது நீங்க எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் டிசிப்ளின் இஸ் வெரி நீடட் ஓகே. ட்ரேடிங்ல. இது எவ்வளோ பெரிய ட்ரேடரா இருந்தாலும் காவு வாங்கிடும். ஓகே. ஒரு இடத்துல நீங்க கரெக்ட்டா பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. கொஞ்சம் மாத்தி 5% ரிஸ்க் 5% ப்ராஃபிட். அதே மாரி இதுல முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? ப்ராஃபிட் லூசிங். ம். இது ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காசு இல்லையே. ம். வந்த லாபம் தானே. ரூ. 1,00,000 போட்டேன். ரூ. 10,000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ரூ. 10,000 என் காசு இல்லல்ல. ம். இந்த ஆட்டிட்யூட் இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. ஓகே. பிகாஸ் அந்த ப்ராஃபிட் உங்க காசுன்னு நீங்க நம்பணும். ம். இல்ல இந்த பிரச்சனை இருக்குதா ரூ. 10,000 வித்ட்ரா போட்டுருங்க. ம். அப்போ 1,00,000 உங்க காசுன்னு தெரியும்ல. இந்த ரூ. 10,000 பார்க்கும்போது கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா தானே ஏன் இந்த ஒரு 10,000 ரிஸ்க் எடுத்தோம்னா, ம். ஒரு ரூ. 1,00,000 பண்றோம்னா சூப்பரா இருக்காது. இருக்கும். ம். சி வாட் ஐ அம் சேயிங் இஸ் 10,000 போட்டு 50,000 பண்ணிடலாம். ம். ஆனா பண்ணிட்ட பிறகு 50,000த்தையும் ட்ரை பண்ணுவீங்க. ஆமா. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க இப்படி பண்ணும்போது 50,000 ட்ரை பண்ணும்போது 50,000 மொத்தமா போயிடலாம். ம். எங்க மறுபடியும் 1,00,000 நிப்பீங்க. இல்ல 1,00,000த்துல போய் 50,000 இன்னும் ஒரு மைனஸ் பண்ணிட்டு நிப்பீங்க. அப்போ திருப்பி ரிகவரி ஃபேஸ்ல வந்து 50,000 எடுக்கணும்ன்றதான் உங்க மைண்ட் செட் வருமே தவிர, ஒரு 1% எடுக்கிறதுக்கு பொறுமை வராது. ஏன்னா, பெரிய ட்ரேட்ஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. சின்ன ட்ரேட் இப்போ எக்ஸைட் பண்ணாது. புரியுது. ஸோ இதுல பிரச்சனை ரூட் காஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்ட நம்மளுதுன்னு கன்சிடர் பண்றதில்ல. ம். ஒன்ஸ் யூ டோன்ட் கன்சிடர் த ப்ராஃபிட் இஸ் மைன், ஆட்டோமேட்டிக்லி வி வில் ட்ரை டு டேக் மோர் ரிஸ்க். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா, அத ஒண்ணு இந்த எமோஷனல் ப்ராப்ளம் இருக்குன்னா, ட்ரை டு வித்ட்ரா. இருக்கிற கேபிட்டல் மட்டுமே மெயின்டெயின் பண்ணுங்க. ம். இல்லையா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னா, அந்த 10,000மும் என்னோட காசுன்னு முடிவு பண்ணி, அதிலிருந்து உங்களோட கேபிட்டல் அந்த 10,000 என் கேபிட்டல்னு நெனச்சுக்கோங்க. ம். அப்பதான் நீங்க க்ரோ பண்ண முடியுமே தவிர, ஓகே. இல்லன்னா இந்த ட்ராப்ல போய் மாட்டிக்கிட்டு லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். இப்போ நான் ட்ரெய்னிங் பண்றப்போ பார்க்குறப்போ எப்படி இருக்கும்னா, இனிஷியலா பண்றப்போ நல்லா ப்ராஃபிட் பண்ணேன் சார். கம்மியா பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு மார்க்கெட்ல. ஃபர்ஸ்ட் ட்ரேட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டபிளா தான் இருந்துச்சு. போக போக தான் லாஸஸ் வந்து பெருசாகுது அப்படிங்கிறத நெறைய பேர் என்ட்ட சொல்லி கேட்டுருக்கேன். அதுக்கான காரணம் என்னன்றது இப்ப நீங்க சொல்லும்போது தான் எனக்கு புரியுது. ஸோ இனிஷியலா பண்றப்போ அந்த டிசிப்ளின் இருக்கு. பெரிய லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத நீங்க ரெக்கவர் பண்ணணுங்கிறப்போ ஓடுறீங்க. அப்போ நீங்க ஓவர் ட்ரேடிங் பண்றீங்க, ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு கிளையண்ட் கிட்ட பேசினேன் சார். அவருக்கு ஒரு 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கும். அவரு என்கிட்ட சொன்னாரு, நான் ஒரு 2 லேக்ஸ் குடுத்து சாஃப்ட்வேர் வாங்குனேன். அவங்க எனக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்கன்னா, இந்த கோட பாருங்க. இந்த கோட்டுக்கு மேல போனா பை பண்ணிடுங்க. இல்ல இந்த கோட்டுக்கு கீழ வந்தா செல் பண்ணுங்க அப்படின்ற மாரி அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க சார். இந்த கோடு என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. நான் அவர்கிட்ட கேட்கிறேன். சார் இந்த கோடு என்ன? இதுக்கு மேல போனா ஏன் பை? இதுக்கு கீழ வந்தா ஏன் செல்? அப்படின்னு கேட்டேன். அவருக்கு தெரியல. இதே மாரி நெறைய பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா, கால்ஸ் வாங்குறாங்க, இண்டிகேட்டர்ஸ டிபெண்ட் பண்றாங்க. ஏன் மக்கள் வந்து ஷார்ட்கட்ட சூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறீங்க சார்? ஏன் வந்து மக்கள் நாலேட்ஜ ஏத்துக்கணும், நாலேட்ஜ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இல்லாம, ஏன் மக்கள் ஷார்ட்கட்ஸ் தேடுறாங்க சார்? ஷார்ட்கட் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் பேஷன்ஸ். ஓகே. ஷார்ட்கட்டுக்கான முக்கியமான ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையின்மை தான்.
டக்குன்னு வரணும். ம். இவங்க சொல்ற மாதிரிலாம் பண்ணா எங்க உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணி எவ்வளோ நாள் போறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு புரியுமா ம். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு இவன் தான் கோடு போட்டா மேலே போட்டா இது பண்ணிடுறேன்றாங்களே, ஆ. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம். நான் ஏர்லி ஸ்டேஜில் வந்து இந்த பெயிண்டட் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆ. 3 நம்பர் வரும். ஓகே. அது வந்து 3 மாதிரியே வரும். ம். வந்துட்டு உள்ள 3 இருக்கும். மேல போனோனே கரெக்ட்டா அந்த 3 வந்துச்சுன்னா செல் பண்ணணும். ம். கீழ வந்துச்சுன்னா பை ட்ரை பண்ணணும் பண்ணும். அப்படின்னுவான். இவர் என்ன பண்ணுவார், நான் கண் எதிர்க்க பார்த்துட்டு இருக்கேன். ஒரு புரோக்கிங் ஃபார்ம்ல இது ஓகே. நடந்துட்டு இருக்கு. அந்த 3 போடுது, செல் பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு 3 காணோம். ஓகே. அது ரீபெயிண்டட் இண்டிகேட்டர்ஸ். ஓகே. 3 திருப்பி கீழ வந்துட்ட பிறகு பை காட்டும். ஓகே. இப்போ தானடா செல்லு காமிச்சு. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவர் ரிப்போர்ட் மட்டும் எக்ஸாக்ட்டா லோ பாயிண்ட்ல பை காட்டியிருக்கும், ஹை பாயிண்ட்ல செல் காட்டியிருக்கும். ஓகே. ஏன்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ரீபெயிண்டட் இண்டிகேட்டர்ஸ். ம். ஸோ இந்த மாதிரியும் மக்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ ஓகே. இதுலயும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். பீப்புள் சூஸ் இட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் பேஷன்ஸ். ஓகே. பொறுமை இல்ல, எனக்கு கத்துக்கணுன்ற ஒரு இது இல்ல. ம். அண்ட் மோஸ்ட் எவர் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லவ் யுவர் கேபிட்டல். ம். முதல்ல என் கேபிட்டல் இந்த ஒரு லெத்தாஜிக் ஃபீல் இருந்துச்சுனாலே மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண முடியுது. என்னன்னா இந்த காசு போனா பரவாயில்ல, ம். அப்போ வராது. வராது. ம். இந்த காசு போனா பரவாயில்லனா அதை வேற எதுலயாவது போக விட்டுருங்க. ஓகே. அதுக்கு போய் நல்ல புக்கு வாங்கி படிங்க, இல்ல பசங்களுக்கு கொடுத்துருங்க. அதான் போயிடுச்சுன்னு நினைச்சிட்டீங்கல்ல, ஓகே. அப்ப எதுலயோ போயிடுச்சுன்னு நினைச்சீங்க. அது ஏன் மார்க்கெட்டிங் தெரியாதவனுக்கு கொடுக்கணும்? ஆ. அட்லீஸ்ட் தெரிஞ்சவனுக்கு கொடுத்துட்டு போயிடுங்க, இல்ல ஒரு டொனேஷன் பண்ணிடுங்க, இல்ல 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. போனா பரவாயில்லன்ற மைண்ட் செட்டோட மார்க்கெட்ல வந்துன்னா போகும். ம். எனக்கு வேணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்தா மட்டும் தான் இதுல சஸ்டெயின் பண்ண முடியும். ஏற்கனவே வேணும்னு வரவனுக்கே இங்க கொடுக்கறது இல்ல, மார்க்கெட் எடுத்துட்டு போயிடுது. இதுல வேணான்னு வரவனுக்கு எப்படி கொடுக்கும்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ராங் மைண்ட் செட். இல்ல நான் மார்க்கெட்ல சம்பாதிக்கணும், ம். இது போனா பரவாயில்லப்பான்றது வந்து நம்ம கேமே கிடையாது. ம். புரியுது. சரி, கேம் ஆடுறதுக்கு முன்னாடியே தோத்தா பரவாயில்லனா யார் ஆடுவா? ஆட முடியாது. ஆ. கரெக்ட் தான். பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? இல்ல. என்னத்துக்கு பிராக்டிஸ்? தப்பா தோக்கதான் தோக்க தானே போற. ம். தோத்தா பரவாயில்ல போடு. அதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு ஃபுட்பால் ஆடிக்கிட்டு? கரெக்ட் தான். ரைட் தானே? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஜெயிக்கணுன்ற ஒரு இது இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? எஃபோர்ட்ஸ் போடுவோம். எஃபோர்ட் போடுவோம். அப்போ ஜெயிக்கணுன்றதுக்கு எஃபோர்ட் போடுறது, ஜெயிக்கணுன்ற முதல்ல இது எடுத்துக்கோங்க. நான் வந்து மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணணும், நான் இதுல இருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், செகண்டரி இன்கம் வரட்டும், இல்ல இது ஃபுல் டைம் இதுதான் இன்கம்னா அதை நான் பண்ணணுன்றத முடிவு பண்ணணும். அப்படி அந்த முடிவை எடுத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் ட்ரை டு கோ வித் an effort. ஓகே. அந்த எஃபோர்ட் போடும்போது தென் இட் பிரிங்ஸ் ஃப்ரூட்ஸ். ஓகே. இப்போ நீங்க எதாவது சொல்றாங்களே, அப்பா பெரிய வேர்ல்ட்ஸ் ஃபுட்பால் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவருக்கு பின்னாடி இருக்க எஃபர்ட் ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அவர் யோசிச்சு பாருங்க, ஜெயிச்சா ஜெயிக்கலாம், தோத்தா தோக்கலாம்னா எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவாரு? அப்படி இருந்தா ரொனால்டோவே இல்லையே. ஏன்? அதுதான் விஷயம். இங்க மேட்டர் என்னன்னா, அவங்களுக்கு பின்னாடி இருக்க எஃபர்ட்டுக்கான முக்கியமான ரீசனே ஸ்ட்ராங் மைண்ட் செட் டு வின். ம். இப்போ ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முதல்ல என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான் தென் வில் புட் அவர் எஃபர்ட்ஸ். ஓகே. எனக்கு இந்த மார்க்கெட்ல சம்பாதிக்கணும். அப்போ ஷார்ட் கட்ஸ் தேட மாட்டோம், ம். வருத்திப்போம். ம். புரியுது. கரெக்ட் தானே? Correct இப்போ ஒரு ஸ்பிரிண்டரோ இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ வருத்திக்கணும். இப்போ ஒரு ம். பாடி பில்டர் போயிட்டு ஜெயிச்சா ஜெயிக்கிறோம், ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுவான்? இஷ்டத்துக்கு என்ன வேணா சாப்பிடுவோம். ம். அவங்க ஏன் உடலை வருத்திக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபுட்ல இருந்து ஹேபிட்ல இருந்து எல்லாத்தையும் கட் பண்றாங்கன்னா, தே ஹேவ் அ ஸ்ட்ராங் மைண்ட் செட். ம். எனக்கு அவங்களுக்குலாம் பசிக்காதுன்னு நினைக்கிறோமா? இல்ல பசி. அவங்களுக்கு கிரேவிங் இருக்காதா? ஸ்வீட் சாப்பிடணும், கார்ப்ஸ் சாப்பிடணும், ரைஸ் சாப்பிடணும், இதெல்லாம் இருக்காதா? எல்லாருக்குமே இருக்கும்ல. ம். இது நார்மல் தானே. ஆனா அவங்க ஏன் அதை தாண்டின ஒரு வில் பவர், ம். அந்த வில் பவர் என்னன்னா அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கு. முதல்ல ம். கோலே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ம். லைஃப்ல கோல் வேணும். புரியுது. முதல்ல ஒரு இலக்கு இருந்தாதான் அதை நோக்கி ஓட முடியும். ம். இலக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டத்துக்கான யூஸே கிடையாதுல்ல. கிடையாது. அதனாலதான் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது ஒரு கோல் வைங்க. நான் இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளவு சம்பாதிக்கணும் மார்க்கெட்ல. ம். இதை நான் இந்த மார்க்கெட்ல இருந்து சம்பாதிக்கணும். ம். அதுக்கு என்ன வழி? அப்போ அந்த வழியை தேடுவீங்க. ம். அதுக்கு எதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? See, ம். anything, any achievement is not without a sacrifice. ம். புரியுது. ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஒரு விஷயத்தை அடைய முடியும். ம். அப்போ மார்க்கெட்லயும் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். என்னன்னா டைம், ஓகே. பொறுமை வேணும். ஓகே. கத்துக்கிறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அங்க ஷார்ட் கட்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். இட் டசன்ட் ஒர்க். ஓகே. ஸோ இங்க பல பேருக்கான முக்கியமான இது என்னன்னா, தே டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் கோல். ம். அந்த கோல் ரீச் ஆகணுன்ற ஒரு வில் பவர், அந்த வில் பவர் இருந்துச்சுன்னா உங்களை டிரைவ் பண்ணும். அது ம். இல்ல, இன்னைக்கு பரவாயில்ல, எப்படியாவது நான் கத்துப்பேன், புரியுது. எனக்கு இந்த சும்மா இண்டிகேட்டர் போடுறது, மேல போறது, கீழே வர்றதுலாம் வேணாம். எனக்கு ஏன் போகுது, ஏன் இறங்குதுன்னு எனக்கு தெரியும். தெரியணும். ம். அதுக்கு நான் உட்காந்து மெனக்கட்டுறேன். நான் டைம் 5 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, நான் உட்காந்து இந்த சார்ட்டை முழுசா புரிஞ்சுக்கிற அப்படிதான் இருந்துச்சு எனக்கு ஒரு நாள் ம். வில் பவர். அன்னைக்கு உட்காந்து தான் இன்னைக்கு எனக்கு புரிக்க முடிஞ்சது. ம். அதே மாதிரிதான் ஒருத்தருக்கும் வந்து அதை கத்துக்கிறதுக்கான வழி, அதுக்கு தான் we need a coach. ஓகே. சரி, கத்துக் கொடுக்கறது எதுக்குன்றதை முதல்ல புரிஞ்சுப்போம். இப்போ ஒருத்தர் வந்து தானாகவே கத்து இருப்பார் ம். பொறுமையா, அவருக்கு 10-15 வருஷம் ஆயிடலாம்.
அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னொருத்தர் கொடுக்கும்போது அது நாலேஜ். கரெக்ட். நான் தெரியாம என் கரியர்ல 15 வருஷத்துல 5 வருஷம் தப்பா கத்துக்கிட்டேன்ப்பா. நான் ஓடும்போது என் ஃபீட் பொசிஷன் இப்படிதான் இருந்திருக்கணும், நான் வேற மாதிரி வச்சு ஓடினதுனால தான் எனக்கு பண்ண முடியல. இதுதான் எனக்கு ஐ திங்க் ஐ ரெட் அன் ஆர்டிக்கல். என்னன்னா ஒரு யூகேலயும் எங்கேயோ இந்த சைக்கிள் காம்படிஷன் வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேர்ல்டு சைக்கிளர்ஸ். அதுல வந்து ஒரு டைம் வரைக்கும் ஐ திங்க் இட் வாஸ் யூகே, எனக்கு ஃபுல்லாக ரிமெம்பர் பண்ண முடியல, அவங்க ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக தோத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கோச்சை கூப்பிட்டுருக்காங்க. அந்த கோச் என்ன பண்ணியிருக்காருன்னா பெருசாலாம் ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல. இவங்களோட ட்ரைனிங் ஸ்கெடியூல் இதெல்லாம் எதுவுமே, அவங்களோட ட்ரெஸ்ஸு வந்து மாத்திருக்காரு. ட்ரெஸ்ஸோ ஐ திங்க் ஸ்மால் சின்ன சேஞ்சஸ் தான். தென் தே ஸ்டார்டட் வின்னிங். என்னன்னா அதுல ட்ரெயின் அவுட் ஆகுது அவங்களுக்கு அதிகமா, அவங்களோட உடலோட இது வந்து வேர்வையினால ட்ரெயின் அவுட் ஆகி டயர்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணிருக்காங்க. அந்த சின்ன சேஞ்சஸ் வந்து அவங்கள வின் பண்ண வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் we have to identify the problem. அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும்னா தென் we can இதுக்கு தான் கோச். நிறைய பேர் நம்மள கூட கேட்பாங்க, நீங்க எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க? நீங்க 15 வருஷம் கத்துக்க வேண்டியதை நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இப்ப நான் சொல்லிக் கூட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் பிகம்ஸ் யுவர் நாலேஜ். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது, என் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நாலேஜ் ஆகும். அந்த நாலேஜ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா மாறும். ஆனா என் 15 வருஷம் நீங்க போய் இந்த நாலேஜ் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்காக தான் நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நாலேஜ் இஸ் நாட் நாலேஜ் until it has been given to others. அன்னைக்கு வந்து ஐன்ஸ்டைன் வந்து இல்ல எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு கண்டுபிடிப்ப வெளியே கொடுக்காம போயிருந்தாருன்னா இன்னைக்கு எதுவுமே நமக்கு கிடைச்சிருக்காது. அதுதான் விஷயம். ஒருத்தங்களும் கண்டுபிடிப்ப கொடுத்தாதான் அது நாலேஜ். எனக்கு இருக்குன்னு சொல்லிக்கிறது பேரு பெருமை. புரியுது. காட்டினாதான் அது நாலேஜ். நம்ம ரிவ்யூ எல்லாம் கொடுக்கறதுக்கான முக்கியமான ரீசனே அந்த நாலேஜ் காட்டுறதுக்கு தான். இருக்கு, தெரியும், நான் காட்டுறேன், கரெக்டா இருந்தா கத்துக்காங்க. சோ இதுக்காக தான் அதனால தப்பா புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். எதுக்கு நீங்க பண்ணணும்ட்டு. we try to சொல்லி கொடுக்கறது. இப்போ சச்சின் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட்ல அவருக்கு ஒரு கோச் இருப்பார்ல. ஆமா. இப்ப சச்சின் நான் கோச்சா பண்ணுகிறாரு. இல்ல சார். இப்போ நீங்க கேக்குறவரெல்லாம் நீ என்ன சச்சின் டெண்டுல்கரா, நீ எல்லாத்துக்கும் 100 தான் அடிச்சுட்டு வரணுமா? அப்படி கிடையாது. உன்னை டியூன் பண்ண வைக்கணும், உன்னை எப்படி 100 அடிக்க வைக்கணும்னு சொல்றதுதான் டீச்சரோட வேலை தவிர டீச்சர் எல்லாருமே 100 அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா டீச்சருக்கு ஆட தெரியணும். புரியுது. ஒருத்தனுக்கு தெரியாதவன் வந்து டீச்சர் ஆக முடியாதுல்ல. So that is where we have to understand. அது தப்பான ஒரு புரிதலா இருக்கக்கூடாது. எல்லா டீச்சர்ஸும் சென்டம் வாங்கிட்டா வந்து டீச்சர் ஆகிறாங்க. இப்ப எல்லாருமே எம்ஃபில், ஐ திங்க் இட்ஸ் எம்ஃபில் தானே, பிஹெச்டி எம்ஃபில் படிச்சுட்டு வந்து டீச்சர் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே 100 வாங்கிட்டு வரணும் இல்ல, அவசியம் இல்ல. சொல்லி கொடுக்கறதுக்கு டேலண்ட் இருந்தா போதும். அந்த நாலேஜை கரெக்டா டெலிவர் பண்ணி உன்ன சென்டமா வைக்கிறது தான் டீச்சரோட வேலை. ஸோ இதையும் நம்ம தெளிவான ஒரு தப்பான அபிப்பிராயத்துல போயிடக்கூடாது. எல்லா துறையும் மாதிரியும் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு துறை. இதுல வந்து ஒரு மென்டார் கிடைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டைம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு நாலேஜை கன்வெர்ட் பண்ணிக்கும் போது அவங்க பண்ண தவறுகளை பண்ண தேவையில்லை. அப்போ கரெக்டான முறையில வரும்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இட் வில் பி a better people. ஸோ இதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. பட் என்னன்னா ஃபைனல் திங் இஸ் we have to understand, ஒரு மார்க்கெட்ல கொஞ்சம் மெனக்கட்டு நம்மளும் கத்துக்கிட்டா மட்டும்தான் இதுல சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா மார்க்கெட்ல நிக்க முடியாது. இதனாலதான் நிறைய பேர் லாசஸ் ஆகுறது. பல பேர் இந்த புரிதல் இல்லாதனாலதான் ஒரு சின்னதா எடுத்துட்டு மொத்தமா லாஸ் பண்ணிட்டு போயிடுறது. இப்ப ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பண்ணவர் ஒருத்தர் சொன்னார்னா கொஞ்சம் உஷாராகும்ல. நானே இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன், சின்னதா பண்ணிட்டு மொத்தமா லாஸ் பண்ணிட்டேன், நீ இப்ப இதை பண்ணாதன்னும் போது that becomes a knowledge for us. So that is how we have to train ourselves. So ரொம்ப அழகா எளிமையா சொல்லியிருக்கீங்க சார். இப்போ அவங்க 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி இண்டிகேட்டர்ஸோ கால்ஸோ சாஃப்ட்வேர்ஸோ வாங்குறதுக்கு பதிலா அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு ஒரு நல்ல நிறைய பேர் இந்த இண்டிகேட்டருக்கே பல லட்சம் பல கோடி எல்லாம் செலவு பண்ணுவாங்க. அது தேவையில்லாம அதுல போட்டதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டு ஷார்ட்கட்டுன்னு ஷார்ட்கட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணதுக்கு மெயின் கட்டு கரெக்டா வந்துருந்தீங்கன்னா கத்துக்கிட்டு இன்னத்துக்கு அந்த காசெல்லாம் ஸ்டாக்ல போட்டு இன்னத்துக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கலாம். தேவையில்லாம இந்த சாஃப்ட்வேர் செலவு பண்ண. ஸோ இக்னரன்ஸை மக்கள் நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஏன் எடுக்கிறோன்றத தெளிவா புரிஞ்சுட்டு எடுத்தோம்னா இட் வில் பி பெட்டர். ஸோ நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம வேற யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சாஃப்ட்வேரையோ இண்டிகேட்டர்ஸோ டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் திஸ் யூஸ்ஃபுல் செஷன் சார். தேங்க்யூ. மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.